எனக்கு சர்ப்ரைஸ் செய்ய டேட்டிங் கூட்டிட்டு போக பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம் நடிகை அமலா பால். கூலி திரைப்படத்தோட விற்பனை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நடிகை சமந்தா எனக்கு யாரோட ஒப்பீனியன் பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். தமிழ் சினிமால முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் நடிகை அமலா பால். இவங்க தமிழ்ல பல முன்னணி நடிகர்களோட நடிச்சு பிரபலமானவங்க. இவங்க வேட்டை, தலைவா, திருட்டு பயலே, ராட்சசன்னு நிறைய நல்ல படங்களை நடிச்சு இருக்காங்க. இவங்க கடைசியா நடிச்சு வெளிவந்த படம் தான் தி கோட் லைஃப். இந்த படம் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இவங்க 2023ல ஜெகதீஷ் சாய காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சமீபத்துல குழந்தையும் பிறந்த நிலையில நடிகை அமலா பால் கொடுத்த ஒரு இன்டர்வியூ சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூல என்ன பேசியிருக்காங்கன்னா, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி பாய் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறீங்க? நான் அவ்வளவு ஸ்வீட்டான பொண்ணு. நான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் செய்றவ. நான் எவ்வளோ லவ் பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு சர்ப்ரைஸ் செய்ய டேட்டிங் கூட்டிட்டு போக பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கடவுள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் ஜெகதீசாய எனக்கு கடவுள் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை அமலா பால். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிஹாசன்னு இவங்கெல்லாம் நடிச்சு ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க திரைப்படம் தான் கூலி. இந்த படத்துக்காக ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே கூலி படம் சாதனை படைச்சிருக்கு. தமிழ் சினிமாலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிக அளவுல ஓவர்சீஸ் ரைட்ஸ் விற்பனையாகும் திரைப்படமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கூலி திரைப்படம் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த படத்தோட விற்பனைக்கான இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு வருதாம். நடிகை சமந்தா தமிழ், தெலுங்கு, இந்தின்னு இந்திய சினிமாவை கலக்கிட்டு வராங்க. இப்போ இவங்க ஷேர் பண்ணியிருக்க இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு வட்டத்துக்குள்ள சிக்காம இருக்கிறதே என்னோட சுதந்திரம் தான். எனக்கு முன்னாடி போல வெற்றி இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா எனக்கு மத்தவங்களோட ஒப்பீனியன் பத்தி கவலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தா. இந்த விஷயத்த பார்த்த அவங்களோட ஃபேன்ஸ் இவங்க யாரையோ சொல்ல வராங்கன்னு கமெண்ட் போட்டுக்கிட்டு வராங்க. இந்த விஷயத்த பத்தி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.